ஒரு புது மேனேஜர் ஒரு மைக்கேல் கேரிக் மாதிரி ஒரு மேனேஜர் வந்துட்டு கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணலாம். ஓகே, இந்த பிளேயர் வந்து இப்போ நீ வந்து பேக் டு பேக் வின்ஸ் அகைன்ஸ்ட் சிட்டி அண்ட் அகைன்ஸ்ட் ஆர்சனல்ங்கும் போது ஹியூஜ் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் அது. நல்லா விளையாடுறாங்கன்னு சொல்லுவியா, ஆவரேஜா விளையாடுறாங்கன்னு சொல்லுவியா, மோசமா விளையாடுறாங்கன்னு சொல்லுவியா, எப்படி கேட்டகரைஸ் பண்றது? இப்ப யுனைடெட் சொன்ன ஆப்போசிட் உங்களுக்கு ஐ டோன்ட் ஃபைண்ட் இண்டிவிஜுவல் குவாலிட்டி இன் தட் டீம். ஹாலண்ட் நீ சொன்ன மாதிரி ஒரு 7 கேமோ 8 கேமோ கோலே இல்ல பிரீமியர் லீக்ல. இந்த காம்படிஷன்ல போட்டாலும் கண்ணா பின்னாடி சான்ஸ் மிஸ் பண்றான். ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஃபுட்பால் பேச்சு. இந்த வாரம் கலக்கலான பயங்கரமான 2 கேம் இருக்குது பிரீமியர் லீக்ல. வந்து எல்லாமே இப்போ வந்து பிசினஸ் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டுக்கே வந்துருச்சு. பிரீமியர் லீக் சீசனே முடியறதுக்கு இன்னொரு 3 மாசம் தான் இருக்குங்கிற மாதிரி வந்தனால எல்லா கேமுமே பிக் கேமா வந்துகிட்டு இருக்கு. எல்லாமே முக்கியமான கேமா வேற இருக்குது. இன்னைக்கு என்னடா சுபாஷ் இல்லையான்னு பார்த்தா அவன் வந்து இன்னைக்கு எஸ்கேப் ஆகி ஓட்டான். இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு உங்களுடைய ஃபேவரட் சுஹாஸை வந்து இன்னைக்கு கூட்டிட்டு வந்துருக்கிற சுபாஷுக்கு பதிலா சுஹாஸை உன் கிளப்புக்கு நான் சங்கத்திக்கு அப்புறம் வரேன். சரி, அங்கிருந்தே ஆரம்பிப்போம். முதல்ல உன் கிளப்போட நிலைமை என்ன ஆயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. தோத்தருக்கோ கவரை ஹாவர்ட்ஸ் கோல் வச்சதுதான் ரைட்டா கவரையா இருக்கு. வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி ஏன் மார்பில் முட்டுதடி கண்மணி. இட்ஸ் ஓகே, கேரபோ கப் பெரிய கப் இதுன்னு சொல்ல, பட் இட் ஹேப்பன்ஸ். லீக்ல நல்லா ஆடிக்கிட்டு இருக்கோம், நல்லா போயிட்டு இருக்கு. பாப்போம். மேனேஜர் பவுன்ஸ் இருக்கு, நியூ மேனேஜர் பவுன்ஸ் எவ்வளவு நாள் போகுதுன்னு பாப்போம். மேனேஜர் பவுன்ஸுக்கு கையை விரிச்சுட்டான் சுஹாஸ். பட் நீங்க வந்து மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப், மறக்காம அந்த ஹைப் பட்டன் பிரஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த கேம் வந்து 2 டீம்ஸும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்னூஸ் ஃபெஸ்ட்டை கொடுத்தானுங்க ஃபர்ஸ்ட் கேம் வீக். இதே மாதிரிதான் யூஎஸ்ல வந்து காலையில 6:30 மணிக்கு தான் கேமை வச்சானுங்க. நானும் எந்திச்சு உட்காந்து பார்க்கலான்னு உட்காந்து பார்த்தேன். ரொம்ப கொடூரமான ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆனானுங்க 2 டீமும். அதாவது எப்படி ஆயிடுச்சுன்னா, என் ஸ்ட்ரீமே ஸ்டக் ஆகி லைவை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன் ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு அப்புறம். அந்த மாதிரி நான் எந்த கேமுக்குமே பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு அப்புறம் லைவ் வாட்சலாங்க நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு மோசமான கேமா இருந்துச்சுன்னு பார்த்தா கடைசி 10 நிமிஷத்துல 2 டீமும் 2 கோலை போட்டு 2-2 கேமை முடிச்சிட்டானுங்க. அந்த கேமை டாட்னம் வர்சஸ் யுனைடெட் பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன். பட் சுஹாஸ், அதுல இருந்து தாண்டி வந்து யுனைடெட் புது மேனேஜரவே கொண்டாண்டானுங்க. டாட்னம் அதே நிலைமையில தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கேம்ல இருந்து பார்க்கலாம். யுனைடெட் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. அமோரிம்கே இன்னும் டைம் கொடுத்தா செட் ஆயிருக்குமான்னு. ஏன்னா அவங்க பண்ண சைனிங் தான் நல்ல சைனிங். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இதான் பேசிக்கிட்டு இருக்கோம். சம்மர் விண்டோ முடிஞ்சப்போ இந்த வருஷம் அவங்க பண்ண சைனிங்ஸ் எல்லாமே நல்ல சைனிங்ஸ். குன்யாவா இருக்கட்டும், எம்வேமோவா இருக்கட்டும், எல்லாம் ப்ரூவன் பிரீமியர் லீக் பிளேயர்ஸ். ஃபைனலி த ஜிக்ஸா இஸ் கமிங் டுகெதர் மாதிரி தான் இருக்கு. பெருசா டாக்டிக்ஸ் மாட்டினாங்களான்னு தெரியல. இட்ஸ் மோர் லைக் இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் தான் போயிட்டு இருக்கு. லைக் லாஸ்ட் 2-3 கேமா, லைக் லாஸ்ட் மேட்சுமே பார்த்தோம், யூஷோ யுனைடெட் தான். இதே யூஷோ யுனைடெட் இருந்துச்சுன்னா 2-1 2-2 ஆயிட்டு அப்படியே நின்று இருக்கும். பட் பிளேயர்ஸ் கிட்ட ஏதோ கொண்டு வந்திருக்காங்க கேரிக், தட் ஃபயர். ஸோ அது இருக்கு. ப்ளஸ் குன்யா செட் ஆயிட்டான், எம்பமோ செட் திருப்பி வந்துட்டான் ஆப்கான்ல இருந்து. ஸோ ப்ரூனோ எப்பயுமே நல்லா ஆடுவாங்க. எவ்ரிதிங் இஸ் ஃபைண்டிங் இட்ஸ் பிளேஸ்ன்னு தோணுது அவங்களுக்கு. பட் அது எவ்வளவு நாளைக்கு போகும்னு தெரியல. என்ன பிரச்சனைனா, ஒரு வாட்டி தோக்க ஆரம்பிச்சாங்கன்னா டியூ டு த ஃபேன் பேஸ் அண்ட் ஹியூஜ் மீடியா ப்ரெஷர் அவங்க கிரம்பிள் ஆயிடுறாங்க. ஸோ வி ஹாவ் டு சி இந்த பாசிட்டிவ் வைப்ஸோட எவ்வளவு நாள் போறாங்கன்னு. ஐ see them as clear favorites in the match. செம பாயிண்ட் நீ சொன்ன. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. 2-0 லீட்ல இருந்து 2-2 ஆகி வழக்கமான யுனைடெட்னா கேம் முடிஞ்சிருக்கும். பட் 3-2 வந்து நடந்துச்சு. என்னாச்சுன்னு தெரியலன்னு ஒரு பாயிண்ட்டை வச்சேன். என்ன நடக்கும்? இப்போ ஒரு புது மேனேஜர் உள்ள வராப்ல, நீ சொன்ன மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் செம ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் இருக்கானுங்க. அதுல தப்பு சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. சூப்பர் சைனிங்ஸ் பண்ணியிருக்கானுங்க. அதுவும் இல்லாம இன்னும் 2-3 பிளேயர் இன்ஜுரியில இருந்து வரணும். இன்னும் வந்து டெலிட், மேசன் மவுண்ட் அவங்களாம் வந்து வரல. அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்தா இன்னும் ஸ்ட்ராங்கும் ஆவாங்க. ஒரு புது மேனேஜர் ஒரு மைக்கேல் கேரிக் மாதிரி ஒரு மேனேஜர் வந்துட்டு கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணலாம். ஓகே, இந்த பிளேயர் வந்து இப்போ நீ வந்து பேக் டு பேக் வின்ஸ் அகைன்ஸ்ட் சிட்டி அண்ட் அகைன்ஸ்ட் ஆர்சனல்ங்கும் போது ஹியூஜ் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் அது. ஆனா நம்ம பார்த்தோம்னா ஃபுல்லம் கேம்ல அப்படியே மாறின மாதிரி இருந்துச்சு. ஒரு 2-0 லீட் எடுக்கிறாங்க, அப்பா க்ரூஸ் பண்ணிடுவாங்கடா விக்டரிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சம்பந்தம் இல்லாம ஒரு 2 கோல்ஸ் விடுறாங்க. அப்புறம் மறுபடியும் வந்துட்டு கடைசி 90+4th மினிட்ல வந்துட்டு வின்னரை போட்டு வந்து ஜெயிக்கிறாங்க. செஸ்கோ செமையான கோல், செம கான்ஃபிடன்ஸ். பட் இந்த டீம்ல என்ன மாறி இருக்குன்னு நினைக்கிறேன்? செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதுதான் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்பராக அந்த மெயினா 2 மேட்சஸ்னால தான் அவங்களுக்கு இந்த கான்ஃபிடன்ஸ். 90+2 நம்மளால அடிக்க முடியும். 4th லைக் we can give a comeback. அப்புறம் பிளேயர்ஸ் ஆர் getting a clean slate. இப்ப கோபி மைனு பார்த்தோம், லைக் he was frozen under ரூபன் அமோரிம். இப்ப அவனை ஸ்டார்ட் பண்ணி நீ ஆடுறா, உனக்கு நான் கான்ஃபிடன்ஸ் தான் ஆட வைக்கலாம் கேரிக். ஸோ அது இன்னொன்று வந்து இப்ப யங்ஸ்டர்ஸ், இப்ப ஆல்மோஸ்ட் யுனைடெட் டீம்லயும் ஆல்மோஸ்ட் ரொம்ப யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க.
ஸோ அவங்க வந்து கேரிக்க வந்து ஒரு இன்ஸ்பைரிங் ஃபிகரா கூட பார்க்கலாம் அங்க. பிகாஸ் ஹி இஸ் யுனைடெட் லெஜண்ட், ஹி ஹஸ் ஒன் பிரீமியர் லீக்ஸ் தேர், ஹி ஹஸ் ஒன் சாம்பியன்ஸ் லீக்ஸ் தேர். ஸோ அவனை பார்க்கும்போது லைக் he would have the stories to motivate them. இதுல இருந்து சொல்ல சிரிப்பா இருக்கும், பட் ஆக்சுவலி திஸ் மேட்டர்ஸ் எனக்கு தோணும் when ஆக்சுவல் பிளேயர்ஸ் வந்து சொல்லும் போது who has achieved and நீ இதை பண்ணா, இப்ப மெயினு கிட்ட போய் அவன் சொல்லலான்னு வைங்க, நான் இது பண்ணியிருக்கேன்டா, இதை நீ பண்ணா நீ நெக்ஸ்ட் லெவலுக்கு போலாம், ஓகே. ஸோ அந்த மாதிரி பிலீஃப் இருக்கு. ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் வந்து லைக் எனக்கு ஐம் நாட் பிக் ஃபேன் ஆஃப் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ். அவன் பிளேயிங் ஸ்டைல் எல்லாம் ஓகே, லைக் அவன் ஷோல்டர் சீக்கிரமா டவுன் ஆயிடும் அவன் வந்து. ஸோ லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் நான் பார்க்கறது இஸ் டேர்னிங் அப் டு பி அ லீடர் மாதிரி தெரியுது எனக்கு. அவன் டீமை பூஸ்ட் பண்ணலாம், வாங்க லெட்ஸ் கோ அந்த மாதிரி. யா, ஐ திங்க் அதுதான் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். மோர் ஆஃப் பிளேயர்ஸ் பீங் ஆன் த டோஸ் தான் நினைக்கிறேன். நத்திங் ஹஸ் சேஞ்ச். ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் வந்து நீ சொன்ன மாதிரி பிளேயிங் அபிலிட்டி யாராலையும் கொஸ்டின் பண்ண முடியாது. அவன் அதாவது சர் அலெக்ஸ் ஃபர்கூசனுக்கு அப்புறம் த பெஸ்ட் சைனிங் யுனைடெட் ஹஸ் எவர் டன்னா வந்து அது ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் தான், ஹேண்ட்ஸ் டவுன் பை எ மைல் அந்த மாதிரி. பட் நீ சொன்ன பாயிண்ட் ரொம்ப கரெக்ட். ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் வந்து 10 பேர் கேவலம் ஆடிட்டு இருக்கும்போது ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் மேல தூக்கி நிப்பான், டேய் நான் தான்டா அப்படி, நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன் மாதிரி. ஆனா அவன் கேப்டன் ஆனதுக்கு அப்புறமே மத்தவங்கள மோட்டிவேட் பண்ணி மொத்த டீமையும் என்ஹான்ஸ் பண்ண மாதிரி நம்ம வந்து பார்க்கல. இன்னுமே இந்த 3 கேம்ஸ்ல பாக்குறோம், அவன் கேரி பண்ணாலுமே மத்தவங்க எல்லாரும் டேய் வாடா நீயும் பண்ண முடியும், டேய் வாடா நீயும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீமை க்ளூ பண்ணி ஒரு பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் பண்ற மாதிரி வந்து யுனைடெட் பக்கம் தெரியுது. அப்படியே இந்த பக்கம் டாட்னமுக்கு வருவோம், புது மேனேஜர் கூப்பிட்டு வராங்க. இதை நான் வாரம் கேட்கறது தான். தாமஸ் பிராங்க் வந்து நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம், நல்லா தான் பண்றா பிளேயர் பிரென்ஃபோர்ட்ல, ஓகே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 கோல்ஸ் டவுன் போறாங்க டாட்னம். இவங்க மேன் சிட்டி கூட பயங்கர மோசமான ஹாஃப் ஆஃப் ஃபுட்பால், அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஃபுட்பால்ல எதுவுமே இல்ல. லிட்டரலா எதுக்கு வந்தாங்கன்னு தெரியாம ஆடிட்டு இருக்காங்க. சிக்கன் குருமா ரெடி, ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நெஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. சடனா வந்து செகண்ட் ஹாஃப்ல அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போடுறாங்க. நீ வந்து நல்லா விளையாடுறாங்கன்னு சொல்லுவியா, ஆவரேஜா விளையாடுறாங்கன்னு சொல்லுவியா, மோசமா விளையாடுறாங்கன்னு சொல்லுவியா, எப்படி கேட்டகரைஸ் பண்றது? இப்ப யுனைடெட் சொன்ன ஆப்போசிட் உங்களுக்கு. ஐ டோன்ட் ஃபைண்ட் இண்டிவிஜுவல் குவாலிட்டி இன் தட் டீம். லைக் ஹவு மெனி பிளேயர்ஸ் இன் டாட்னம் நம்ம எடுத்து டாப் சைட்ல போட முடியும்னு எனக்கு தெரியல. லைக் மிஞ்சி போனா கூட யோசிக்க தெரியல எனக்கு. மிஞ்சி போனா ரொமேரோ லைக் வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் தான், விளையாட வாங்கியிருக்காங்க. அவனுமே அங்க போயிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் வந்திருக்கான் இப்ப ஸ்பெயின் போயிட்டு. ஸோ இண்டிவிஜுவல் குவாலிட்டி இருக்கான்னு தெரியல. மேனேஜர் மட்டும் நான் பிளேம் பண்ண மாட்டேன், ஸ்குவாட் பில்டிங் எல்லாமே அவங்களுக்கு தப்பு தான். லைக் தெரிஞ்ச விஷயம் தான். லைக் தேர் ஓனர்ஷிப், அவங்க கரெக்டான பிளேயர்ஸ் வாங்கி கொடுக்குன்னு தான் தோணுது. பிளஸ் தாமஸ் ஃப்ராங்க், he has been at the mid-table club, he has exceeded expectations. So like அவன் மேல டைரக்டா நீ பழி தூக்கி போட முடியாது இந்த சீசன். பட் where they are in the table is pretty low for அந்த டீமை வச்சு இவ்வளவு லோவும் இருக்கக்கூடாது. இட்ஸ் a decent top 10 சைட், 7th 8th முடிக்க வேண்டிய சைட் தான் their side. லைக் டாக்டிக்ஸ் வைஸ் பார்த்தா கூட இஸ் லைக் டாட்னம் ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இஸ் வெரி டிஃபென்சிவ். அந்த அட்டாக் பண்ண மாட்டேன் சரியா, மொமெண்ட்ஸை பிடிக்க மாட்டேன்னு. பட் யா லைக் அவங்களுமே லைக் தெரியல. லைக் ஜனவரி விண்டோவும் முடிஞ்சிச்சு, எதுவும் பெரிய சைனிங் பண்ண மாதிரியும் தெரியல கலாகர் தவிர. ஸோ யா ஐ டோன்ட் ஃபீல் தே ஆர் லைக் 0 wins in the last 5 games லீக்ல மட்டுமே. பட் மத்த இதுல சாம்பியன்ஸ் லீக்ல 2 கேம் வின் பண்ணி இருக்காங்க. சோ தே finished in top 8 சாம்பியன்ஸ் லீக்ல. அங்க நடக்கிறதுக்கும் இங்க நடக்கிறதுக்கும் டே லைட் வித்தியாசம் மாதிரி இருக்கு. போன வருஷம் அதே மாதிரி தான் யூரோப்பா லீக்ல நல்லா ஆடுவாங்க, லீக்ல வந்து கேவலமா ஆடுறாங்க. இந்த வருஷம் சாம்பியன்ஸ் லீக்ல நல்லா பண்றானுங்க, இங்க லீக்ல வந்து கேவலமா பண்ணிட்டு இருக்காங்க. 0 wins in the last 5 games. இன்னொரு பயங்கரமான ஸ்டார்ட் என்னன்னா டாட்னம் பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல வந்து எத்தனையோ கேம்ஸ் வந்துட்டு இப்போ டாட்னம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து யுனைடெட் கூட அன்பீட்டன் இந்த லாஸ்ட் 8 கேம்ஸ் ஆல் காம்படிஷன்ஸ்ல 5 கேம் வின்னு 3 கேம் டிரா ஆல் காம்படிஷன்ஸ்ல அப்படி ஒன்று இருக்குது. ஆனா பிரச்சனை என்னன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டவுன் போயிட்டாங்கன்னா, எப்படியாச்சும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து டவுன் போயிட்டாங்கன்னா எந்த கேமையுமே வந்து வின் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ட்ரையல் பண்ணி உள்ள போயிட்டு இருக்கும்போது ஒரு கேமை கூட அவங்க வந்து வின் பண்ணல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லீடு பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, அதுல வந்து இந்த சீசன்ல வந்து 6 கேம் லீட் பண்ணிக்கிறாங்க, அதுல 5 வின் 1 டிரா. ஸோ எசென்சியலி இவங்க டாட்னம் வந்து பயங்கர ஃபாஸ்டா ஸ்டார்ட் பண்ணி இந்த கேமோடைய ஃபர்ஸ்ட் கோலை போட்டே ஆகணும். எங்கேயோ ட்ரையல் கீது பண்ணி பின்னாடி போயிட்டாங்க அப்படின்னா வந்து டாட்னமுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து கிட்டத்தட்ட 11 பேர் இன்ஜர்டு அந்த ஸ்குவாட்ல. எல்லா ஸ்டார்டிங் லெவல்ல இருக்கிற எல்லா பிளேயரும் படுத்து கிடக்குறானுங்க. போன வாரம் ரொமேரோவே வந்து சொல்லிட்டா, இட் இஸ் a shame that we have only 11 players fit. அநியாயத்துக்கு இருக்குது எங்களுக்கு வந்து வேற வழியே கிடையாது, நாங்க மட்டும்தான் விளையாடணும், வாரம் நாங்க மட்டும்தான் விளையாடணுங்கிறது
ஒரு ஷேம்ஃபுல்லா எங்களுக்கு இருக்குது. பட் வி ஹேவ் நோ அதர் கோ. இவங்க எல்லாருமே இது வந்து அவன் வந்து நீங்க படிச்சே பார்க்கல. எத்தனை பிளேயர் வந்துட்டு இன்ஜுரியில கிடக்குறானுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ வந்து தெரியும். அத்தனை வந்து இப்போ வளர்த்துருக்கானுங்க. ஆனா வேண்டவன் இஸ் பேக். இந்த கேம் வந்து வேண்டவன் வில் பி பேக் இன் டிஃபென்ஸ். ஹியூஜ் பூஸ்ட் அவங்களுக்கு. வேண்டவன் அண்ட் ரொமேரோ இருக்கான். அண்ட் மீதி வந்து ரைட் பேக் அண்ட் லெஃப்ட் பேக் வந்துட்டு அநேகமா ஸ்பென்ஸ் ஆடுவான்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பக்கம் உடோகி ஆடுவான்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க தான் அந்த பேக் டிஃபென்ஸா இருக்கும். பிசுமா, கேலகர் அப்படின்னு போடுறாங்க மிட்ஃபீல்ட்ல. ஓடோபேர், ஜாவி சிமான்ஸ், கோலோமானி அண்ட் சொலாங்கி இதான் வந்து ஸ்டார்டிங் லைனப்பா இருக்குன்னு சொல்றாங்க. ஜாவி சிமான்ஸ் வந்து செமையா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். நீ பாத்தியான்னு தெரியல, லாஸ்ட் ஒரு 5 கேம்ஸா வந்து ஜாவி சிமான்ஸ் உடைய பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு வேற லெவல் இருக்குது. ஃபைனலா ஜாவி சிமான்ஸ் அவனுடைய ட்ரூ பொட்டன்ஷியல் காமிக்கிற மாதிரி தெரியுதா? ஜாவி சிமான்ஸ் லைக் அவன் பிரீமியர் லீக் அடாப்ட் ஆகணும். லைக் ஆப்வியஸ்லி ஜெர்மன் நல்ல டேலண்ட் தான். லைக் ஈவன் செல்சியும் போனாங்க கடைசி வரைக்கும். லைக் அதுக்கப்புறம் டாட்னம் சைன் பண்ணாங்க. லைக் அவன் வந்து லைக் இஸ் வெரி குட், டேலண்டட், ஸ்கில்ஃபுல். பட் பிரீமியர் லீக் நம்ம பார்த்துருக்கோம் எவ்வளவு ஜெர்மன் பிளேயர்ஸ் வந்து ஜெர்மன் பிளேயர்ஸ்ல ஜெர்மனில இருந்து வந்து எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம். அடாப்டிங் டைம் வேணும். அப்புறம் வாட் யூ ஷுட் அது என்ன மாதிரி இருந்திருக்குன்னா, இப்போ ஜாவி சிமான்ஸ் ஆடுற பொசிஷன் இன்னொருத்த நல்ல பிளேயர் இருந்தான்னு வைங்க. இப்போ மேடிசன் இன்ஜூரி ஆகாம இருந்தான்னு வைங்க. சரி மேடிசன் நீ ஸ்டார்ட் பண்ணு, நான் கப் கேம்ஸ் ஆட வைக்கிறேன், ஜாவி சிமான்ஸை ஸ்லோவா இன்டகிரேட் பண்றேன். அப்படி இதுதான் அவன் வந்த உடனே யூ ஹாவ் டு கிரியேட் திங்ஸ்னு கொடுத்தாங்க. மெயின் கிரியேட்டர் அந்த 10 அவன் ஆட வச்சுட்டான். ஸோ அதனால கஷ்டப்படுறான். ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பட் ஐ திங்க் ஹி வில் கம் குட். டாமினிக் சொலாங்கி லாஸ்ட் கேம்ல 2 கோல்ஸ். அது பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டர் கொடுக்கும் அகேன்ஸ்ட் மேன் சிட்டி. ஏன்னா அவனும் ரொம்ப நாள் இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து அவனும் இப்பதான் வந்திருக்கான். ஸோ தட் வில் பி a பிக் பூஸ்ட். அவன் வந்து யுனைடெட் கூட வந்து நல்ல ரெக்கார்டர் வச்சிருக்கான். நிறைய கோல்ஸ் வந்து யுனைடெட் கூட மட்டுமே வந்து போட்டிருக்கான். ஸோ அதுவே வந்து அவனுக்கு ஒரு பயங்கரமான பூஸ்டா வந்து டாமினிக் சொலாங்கிக்கு இந்த கேமுக்குள்ள இருக்கும். ஐடியலி இந்த கேம் பார்க்கும்போது வந்து யுனைடெட் வந்து ஆர்சனல் கூடயும் சரி, சிட்டி கூடயும் சரி, நல்லா அவங்க வந்து பால் ஆப்பனண்ட் கொடுத்துட்டு நான் டக்குன்னு வந்து மேல த்ரூ இது லாங் பால் போட்டுறேன்டா, நீ உங்களால எதுவுமே ரிகவர் பண்ண முடியாது, எம்போமோ பேச வச்சுக்கிட்டு, அமாடியாலோ பேச வச்சுக்கிட்டு, அந்த சைட் குன்னியாவோ யாரை ஸ்டார்ட் பண்ணாலுமே அவங்களோட பேச வச்சு நான் போய்க்கிறேன். போன கேம் டோர்கு இல்ல, ஃபர்ஸ்ட் 2 கேம் டோர்கு இருந்தான். அது பயங்கரமா இருந்துச்சு. டோர்கு வந்து இப்ப கிட்டத்தட்ட சீசன் அவுட்டா 10 வீக்ஸ் இன்ஜர் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதனால வந்து இவன் வந்தான், குன்னியா வந்தான். அவன் வந்து அவனும் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா. சோ இந்த பேச வச்சுக்கிட்டு, அதாவது ஒரு மேனேஜர் உள்ள வந்து ஒரு 65 மில்லியன் 70 மில்லியன் செஸ்கோவை உட்கார வச்சு எனக்கு பண்ண தெரியும்டா, மத்தவங்களை வச்சு கேம் ஆனா இல்ல ஜெயிக்க தெரியும்டா அப்படின்னு காமிக்கும் போது செஸ்கோ உள்ள ஒரு கேம் வந்து ஒரு கோலை போடுறான். இப்ப நீ வந்து கேரிக்கா இருந்தீங்கன்னா would you start செஸ்கோ ஆர் நான் எம்போமோவே ஸ்டார்ட் பண்ணிட்டு டியாலோ ரைட்டு குன்னியா லெஃப்ட் வச்சு நான் ஃப்ரண்ட்ல போய்க்கிறேன்ப்பா, மிடில்ல வந்துட்டு மைனோ கசிமிரோ ப்ரூனோ வச்சு நான் போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஓடுமா? ஐ வுட் கோ எந்த ஒர்க் ஆயிட்டு இருக்கோ அதுதான் போவேன். சேஞ்ச் பண்ண மாட்டேன். லைக் இட்ஸ் ஒர்க் ஆகட்டும். பட் ஆனா இன்னொன்னு யோசிக்கணும் நம்ம. அதே தான் நான் போவேன். பட் ஆல்சோ ஒன் மோர் திங், இப்ப நம்ம மேன் சிட்டியோ ஆர்சனல் எடுத்தோம்னா பாலை கொடுத்துட்டாங்க. ஐ ஹைலி டவுட் டாட்னம் will have higher amount of possession இந்த மேட்ச்ல. அது யுனைடெட் சான்சஸ் கிரியேட் பண்ணும், ஹோல்ட் அப் பண்ணும், அதுதான் தேவை. ஸோ 45 மினிட்ஸ் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா தென் எம்பமோ விங்கில போட்டு செஸ்கோ கொண்டு வரலாம். ஏன்னா செஸ்கோவும் ஃபார்ம்ல இருக்கான். இட்ஸ் வெரி குட் ஆப்ஷன். இப்போ நம்ம அவன் அந்த கோல் செம்ம கான்ஃபிடன்ஸ் கொடுத்ததுக்கும் சரி ஒர்க் ஆகல, சரி 1-0 டவுன் போயிட்டோம், லெவலாவே இருக்கு, அப்ப செஸ்கோ கொண்டு வருவேன். ஆல்வேஸ் லைக் ஐ வில் கோ வித் தி சேம் வின்னிங் 11 that has been winning matches for me. Yeah, எக்ஸாக்ட்லி. யுனைடெடோட லைனப் வந்து எடுத்து பார்த்தோம்னா லாமன்ஸ், டாலோ, மக்வாயர், மார்டினஸ் அண்ட் ஷா இது வந்து செம்மையா பண்ணிருக்காங்க. தொடர்ந்து 3 கேமா இதே டிஃபென்ஸ் லைனப் தான் இருக்குது. கசிமிரோ, மெய்னு மிட்ஃபீல்ட் டபுள் பிவட் வித் ஃபெர்னாண்டஸ் அப் டாப் வித் டியாலோ, குன்யா, நெம்போமோ இதான் வந்து ப்ரெடிக்டட் லைனப்பாவே இருக்குது. ஐ ஜஸ்ட் ஃபீல் இந்த ரொமேரோ அண்ட் வேண்டவன் கமிங் பேக் வந்து இட் வில் பி a huge boost for Tottenham. ஆனா விஷயம் நீ இந்த எபிசோட் ஆடிங்க சொல்லியிருந்த, அவங்க ஃபேன்ஸே ரொம்ப டிஃபென்சிவா இருக்கிறாங்களோன்னு ஒரு பயம் இருக்கு. டாட்னம் ஃபேன்ஸே அவனை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. இந்த கேம் டு யூ திங்க் டாட்னம் வில் ஒரு ஹை லைன் மாதிரி விளையாண்டு ஒரு யுனைடெட வந்து ஒரு பிச்சை வந்து ஸ்மால் பண்ணி ஒரு கிரஷ் பண்ணோம்னா நமக்கு இன்னும் அட்டாக் பண்ணலாங்கிற ஐடியாவோட போவாங்களா, இல்ல நீ சொன்ன மாதிரி யுனைடெட் பால கொடுத்துருவோம், அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி கவுண்டர் பண்ணிக்கலாம், யுனைடெட் கவுண்டர் ஆடுறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் டிசிஷன் வந்து லோவா ஆடுறா, ஸ்லோ பில்டப் ஆடுறான் தான் இருக்கும். பட் ஐ திங்க் ஹி வுட் பி ரெடி டு கிவ் த பால் டு யுனைடெட். அண்ட் ஆடுவோம் ஹை பிளஸ் எல்லாம் பண்ணவே மாட்டான். ஐ ஹைலி டவுட்டட். லைக் அதுவும் அவங்க இருக்கிற ஃபார்ம்ல இப்ப சொல்ல போனா யுனைடெட் ஆர் ஃபேவரட்ஸ்.
like Tottenham would be very happy to get a point and come back from Old Trafford. So adunala I think he would go with a low block slow ஆ ஆடுவான். Like yeah, I don't think he will go press them man to man high ஆ. ஆமா. அதனால வந்துட்டு எனக்கு இது வந்து பயங்கர டல்லான ஒரு கேமா இருக்கும் தான் எனக்கு இந்த கேம் தோணுது. 0-0ன்னு முடியுங்கிறது எனக்கு தோணுது. வாய்ப்பில்லை ராஜா. நீ சொன்ன மாதிரி ஃபேவரட்ஸா யுனைடெட் தான் இந்த கேமுக்குள்ள போறாங்க. பை எ மார்ஜின் ஃபேவரட்ஸா போறாங்க. டாட்னம் 5 கேம் வின்லெஸ், ஒரு கேம் கூட வின் பண்ணல இதுல லாஸ்ட் 5 கேம்ஸ் பிரீமியர் லீக்ல. யுனைடெட் ஆர் கோயிங் இன் அஸ் ஃபேவரட்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமுமே வந்து அங்கங்க ஒரு ஸ்ட்ரகிளிங் இஷ்யூஸ் இருக்கு. டாட்னமுக்கும் இருக்குது, யுனைடெடுக்குமே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேம் கண்டிப்பா டிரால தான் முடியும் எனக்கு தோணுது. அதுவும் லோ ஸ்கோரிங் டிராவா தான் இந்த கேம் இருக்கும். ஒரு டிராபான ஒரு டிராவா தான் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. உன்னோட ப்ரெடிக்ஷன் என்ன? நான் ஒன்னாவது ப்ரெடிக்ட் பண்றேன். லைக் தேர் வுட் பி கோல், ஒரு கோல் அங்க ஆட் கோல் போகும். பட் I don't think same as your prediction. Like high scoring ஆலாம் போ சான்ஸ் இல்ல based on how both these teams play. கண்டிப்பா I think that lot will happen. இந்த கேம் வருவோம். டைட்டில் ஃபைட்டை வந்துட்டு லிவர்பூல் ஸ்டாப் பண்ணுவாங்களா? மான்செஸ்டர் சிட்டி கூட வந்து ஹோம்ல வந்து விளையாடுறாங்க. 6 பாயிண்ட்ஸ் லீட் இப்போதைக்கு ஆர்சனல். ஹூ வில் பிளே சண்டர்லண்ட். சாட்டர்டே வந்து ஆர்சனல் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் சண்டே தான் வந்து லிவர்பூல் அகேன்ஸ்ட் மான்செஸ்டர் சிட்டி. ஃப்ரம் லிவர்பூல் சைடு என்னை பொறுத்த வரைக்கும் ஹோம் கேம் 2 கேம் தொடர்ந்துட்டு வரோம். 2 கேம்ல 10 கோல் போட்டுட்டு வந்திருக்கோம். மான்செஸ்டர் சிட்டியோட டிஃபென்ஸ் வந்து நிறைய சான்ஸ் கிரியேட் கொடுக்குறாங்க. நியூகாசல் கேம்லயே பார்த்தோம் எவ்வளவு சான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க கேபிட்டலைஸ் பண்ணோம்னா ஐ எம் ஃபீலிங் தட் we can easily win against Man City. ஹோம் கேமா இருக்கறனால ஐ ஃபைனலி திங்க் அந்த டீம் ஏதோ ஒரு அளவுக்கு ஜெல் ஆகுது. அதுவும் இல்லாம எங்களுக்கு 1 வீக் கேப் இருக்குது. சிட்டிக்கு வந்து இப்ப 3 நாள் தான் கேப் இருக்கு. அதுவும் அவங்க மெயின் டீம் ஃபுல்லா ரெஸ்ட்ல தான் இருந்தாங்க. மிட் வீக்ல யாருமே மெயின் டீம்ல இருந்தெல்லாம் வந்து விளையாடல. எல்லாமே சப்பா தான் உள்ள வந்தாங்க. சென்டர் பேக்ல இருந்து எல்லாருமே வந்து இதுதான் உட்கார்ந்துருந்தாங்க. பட் இந்த கேம் வந்து யூசுவலாவே வந்து பயங்கர ஹை ஆக்டைன் கேமா இருந்திருக்கு. அதுக்கு இந்த கேம் பயங்கர ஹை ஆக்டைன். 2 டீமுமே ஃப்ரண்ட் ஃபுட்ல விளையாடி பயங்கரமா அட்டாக் பண்ணணும், பிரஸ் பண்ணணும், கோல் போடணுங்கிறதுதான் 2 டீமோட ஐடியாலஜியுமே. யாரு ஹோம்ங்கிறது கவலையே இல்ல. ஃபர்ஸ்ட் லெக்ல வந்து மேன் சிட்டி 3-1 ஜெயிச்சாங்க. ஆனா அந்த கேமே வந்து ஆன் மை ஒப்பீனியன் அந்த கேம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப க்ளோஸா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல தான் அவங்க வந்து ஆனா 2 கோல்ஸ் போயிருச்சு. அது ஒரு டிஃப்ளெக்டட் கோல், எங்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த கார்னர்ல இருந்து அடிச்ச ஹெட்டரை வந்து டானுருமா விஷன் தடுத்துட்டாச்சு, அதனால கொடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோல் மாதிரிலாம் நடந்துச்சு. பட் ஆனா வந்து ஐ திங்க் தே வர் டிசர்வ்ட் வின்னர்ஸ் இந்த கேம்ல, நோ டவுட். 3-1 டிசர்வ்ட் வின்னர்ஸ். பட் ஐ திங்க் ஏதோ ஒண்ணு வந்து அங்க வந்து ஃபைனலா டர்ன் அப் ஆயிட்டோம். இந்த கேமை வந்து நாங்க மேன் சிட்டி அடிச்சிருவோம்னு எனக்கு தோணுது. வெளிய இந்த பக்கம் உனக்கு எப்படி இருக்கு? லிவர்பூல் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல பெட்டர் பொசிஷன்ல மேட்சுக்குள்ள போறாங்க. பட் இண்டிவிஜுவல் எரர்ஸ் லிவர்பூல ரொம்ப அஃபெக்ட் பண்ணிருக்கு இந்த வருஷம். I have to see how Konate and Van Dijk deal with Haaland. Like City are not playing bad football. They are just losing moments in matches. அதனால கேம் தோக்குறாங்க. They don't like கன்சிஸ்டன்டா ஒரு 90 minutes கேவலமா ஆடுறாங்களா? இல்ல, இந்த சீசன் அவங்க ஆடுல. அதனால ஐ ஃபீல் இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ் இல்லாம லிவர்பூல் ஆடுறாங்களான்னு பார்க்கணும். அப்புறம் ஹோம் மேட்ச் ஸ்லாட்டுக்கு மேல என்ன லிவர்பூல் ஃபேன்ஸுக்கு என்னன்னு தெரியல. கொஞ்சம் பேக் 1 கோல் வாங்கிட்டீங்கன்னா I can sense boost ringing on. First half வந்து 2-0 போயிட்டாங்கன்னு வைங்க சிட்டி. இப்போ இருக்கிற ஆன்ஃபீல்ட் அட்மாஸ்பியர் I don't think there's a comeback there. So அது ஒன்று இருக்கு. So first goal would be very important. If Anfield gets going, I don't think Man Cityக்கு சான்ஸ் இருக்குன்னு. பட் அந்த ஆன்ஃபீல்ட் அட்மாஸ்பியரும் பெரிய மேட்டர் இந்த மேட்ச்ல என்ன பொறுத்த வரைக்கும். நீ சொன்ன மாதிரியே நடந்துச்சு நியூகாசல் கேம்ல. ஃபர்ஸ்ட் கோல் டவுன் போனோம். அப்ப வந்து எல்லாருமே ஐயோ போச்சுடா அப்படின்னு நினைச்சாங்க. பட் ஆன்ஃபீல்டோட அட்மாஸ்பியர் மறுபடியும் வந்து அப்புறம் 2 கோல் போட்டு அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல 2 கோல் போட்டு 4-1 இந்த கேம் வந்து முடிச்சோம். இட் வாஸ் வெரி வெரி கம்ஃபர்டபிள் விக்டரி. பட் இது சிட்டி ஆடும்போது வந்து அவங்களுக்கும் அப்படிதான் ஐயோ டைட்டில் நம்ம கை விட்டுட்டு போகுதுங்கிற ஒரு இதுவும் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே 6 பாயிண்ட்ஸ். இந்த கேம் டிராவோ லாஸோ 8 or 9 பாயிண்ட்ஸ் வித் ஜஸ்ட் 10 கேம்ஸ் டு கோங்கும் போது வந்து பயங்கர டிஃபிகல்ட் ஆயிருங்கிறது சிட்டிக்கும் தெரியும். ஸோ தே வில் கம் அவுட் ஃபுல் கன்ஸ் பிளேசிங் அவங்களுக்கு. ஏன்னா ஹாலண்ட் நீ சொன்ன மாதிரி ஒரு 7 கேமோ 8 கேமோ கோலே இல்ல பிரீமியர் லீக்ல. அந்த காம்படிஷன்ல போட்டாலும் கண்ணா பின்னாடி சான்ஸ் மிஸ் பண்றான். அதுவும் சர்க்கில அவனுக்கு அத்தனை சான்ஸ் வச்சு கொடுக்குறான், எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டு இருக்கான் ஹாலண்ட். இட் இஸ் சோ வெரி அன்லைக் ஹாலண்ட். எப்படி ஆகுற நல்லா இருக்கடா. இப்போ நம்மளும் ஒரு லேபிள் ஆயிட்டோம்னா. ஃபர்ஸ்ட் கேம்ல கூட வந்து ஒரு ஹெட்டர் செம்மையா போட்டான். அந்த கோல் வந்து ஃபர்ஸ்ட் கோல் வந்து மேன் சிட்டி ஹாலண்ட் தான் வந்து போட்டான். யூசுவலா ஹாலண்ட் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பான் லிவர்பூல் கூட. பட் அந்த ஃபர்ஸ்ட் கேம்ல நல்லா தான் விளையாண்டான். அந்த ஒரு கோல் போட்டது எல்லாமே நடந்துச்சு. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் சர்க்கி வர்சஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா வந்து சர்க்கி ஏற்கனவே 18 GA
இந்த சீசன்ல கிட்டத்தட்ட ஒரு 5 மேட்ச் மிஸ் பண்ணியிருக்கான் இன்ஜுரியில. அப்படி மிஸ் பண்ணியுமே வந்து 18 ஜி ஆன் ஆல் காம்படிஷன்ஸ். வேர்ட்ஸ் வந்து ஒரு 3 கேம் தான் மிஸ் பண்ணிருக்கான். அவன் வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நவம்பர் மாசம் வரைக்குமே வந்து ஆன் அண்ட் ஆஃப் ஒரு கேம் நல்லா ஆடுவான், அப்புறம் அடுத்த கேம் ரொம்ப மோசமா போவான். ஒரு கேம் மறுபடியும் செட்டப் பண்ணி கொடுத்தா ஃபினிஷ் பண்ண மாட்டான், அடுத்த கேம் மறுபடியும் மோசமா போகும். பயங்கர இன்கன்சிஸ்டன்டா இருந்து இப்ப கடைசி ஒரு மாசம் ஒரு 1.5 மாசம் தான் வந்து நான் தாண்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஆடிட்டு இருக்கான். ஏன்னா கடைசி 11 கேம்ஸ்ல 9 ஜிஏ ஆல் காம்படிஷன்ஸ்ல வேர்ட்ஸ். சோ where do you think that battle will be won? வேர்ட்ஸ் மேல வருவானா இல்ல சர்க்கி மேல வருவானா? I feel Cherky is a better player. Like நான் பார்த்த சாம்பிள் ஸ்பேஸ் வச்சு சொல்றேன் பிரீமியர் லீக்ல மேபி வேர்ட்ஸ் கேன் பி a better player going forward. நான் இந்த ஒரு 6 மாசமா பிரீமியர் லீக்ல பார்த்ததை வச்சு சொல்றது இவனோட சீலிங் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. சர்க்கி ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா இருக்கான். லைக் he finds pockets of spaces ரொம்ப ஈஸியா ஃபைண்ட் பண்றான். அந்த ரொம்ப சில்கியா இருக்கான். லைக் இப்ப சர்க்கினா சொல்லுவாங்க தெரியுமா, லைக் someone I would pay to watch. லைக் அந்த மாதிரி ஃபுட்பாலரா இருக்கா. கொஞ்சம் ஹசார்ட் வைப்ஸ், லைக் ஹசார்ட் மாதிரி சொல்றேன். பட் ஐம் டெல்லிங் தட் பாடி ஃபெயின்ஸ் எல்லாமே லைக் கொஞ்சம் நல்லா இருக்கு. அண்ட் அவன் கரெக்டா பாஸும் போடுறான். ஐ திங்க் தே ஃபவுண்ட் பெர்னார்டோ சில்வா ரீப்ளேஸ்மெண்ட் பிஃபோர் பெர்னார்டோ சில்வா இஸ் ஆக்சுவலி லெஃப்ட். அந்த அளவுக்கு ஒரு பிரைஸ் கொடுக்குறான் நம்ம சர்க்கிக்கு. வேறஸ் வேர்ட்ஸ் சொல்றீங்க லைக் லாஸ்ட் 2 months பர்ஃபார்ம் பண்றான். யா ஸ்டில் டீமை கொண்டு போனோம் இன்னும் அவன். லைக் இன்னும் லைக் ஐ ஹாவ் டு சி ஃபார் 130 million சைனிங் எவ்வளவு கரெக்டா தெரியுது. 120 or some big signing. He has to take that ஒரு மேன்டில் எடுத்துட்டு போனோம். நான் டீம் ஆடுறியா சரியா, சரி நான் இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் காமிக்கிறேன், நான் ஜெயிக்க வைக்கிறது. ஐ டோன்ட் திங்க் அந்த மாதிரி எந்த மேட்சும் ஜெயிக்க வச்சுமே எனக்கு ரீசன்ட் மெமரி தான் ஞாபகம் இருந்தது. மேபி ஹி வில் ஹவ் டன் சம்திங். பட் எனக்கு அந்த மாதிரி அவன் தனியால ஜெயிக்க வச்சு லைக் பார்க்கறேன் நான் இது வரைக்கும். ஸோ ஐ திங்க் Cherky has been a better signing till now. ஆனா பார்க்கலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் we don't know. லைக் ரெண்டு பேருமே இம்பாக்டே இல்லாம கூட போகலாம் எனக்கு தெரிஞ்சு. லைக் ஐ சீரியஸ்லி திங்க் இட்ஸ் கோயிங் டு பி ஒன் பை ஹாலண்ட். ஹாலண்ட் நல்லா ஆடினா அவங்க ஜெயிப்பாங்க, நல்லா ஆடுதுன்னா. அந்த ஹாலண்ட் வந்து ஸ்லீப்பிங் ஜெயண்ட் தான். எப்போ அவன் அடிக்க ஆரம்பிச்சானா இட்ஸ் நிறுத்த முடியாது அவனை. லைக் we have seen this before also. லைக் அவன் அடிக்க ஆரம்பிச்சானா அடிச்சுட்டே இருப்பான். ஒரு 10 மேட்ச் ரன்ல போவான். 10 மேட்சஸ் எவ்வளவு கோல் வச்சான்னு பார்த்தா 20 கோல் வச்சிருப்பான். ஒரு 2 டீமை போட்டு 2-3-4 கோலை போட்டு அந்த மாதிரி பிளேயர் அவன். ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஹிம் டு கம் குட் அவனை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஒரு செல்சி ஃபேனா ஒரு அல்பாச வேலை இருக்கு. ஹாலண்ட் அடிக்க ஆரம்பிச்சு ஆர்சனல் டைட்டில் சார்ஜை கெடுக்கணும், அவ்வளவுதான். எப்பா பார்த்தாலும் அங்கேயா போயிட்டு இருந்தா ஆளைக்கு ஆகாது. பட் ஃபர்ஸ்ட்லி வந்து நீ சொன்ன மாதிரி வேர்ட்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு ஃபியூ கேம்ஸாவே இஸ் டூயிங் இட் பை ஹிம்செல்ஃப். அது வந்து இந்த நியூ காசல் கேம்ல இந்த ஃபர்ஸ்ட் கோல் வந்து 3 பேருக்கு உள்ள போய் அந்த கிராஸ் போட்டான் அந்த எக்கிடிகே ஃபினிஷ் பண்றதுக்கலாம். ஸோ அது எல்லாமே கம்ப்ளீட்லி அவனை எடுத்து வந்தது. அண்ட் அவன் போட்ட அந்த 3rd கோலுமே வந்துட்டு அவனா கம்ப்ளீட் செம்ம ஃபினிஷ் அந்த கோல் வந்து பண்ணுது. நீ சொன்ன மாதிரி ஸ்டில் ஹீ கேன் பிரிங் சோ மச் மோர். இன்னும் நிறைய காட்டினாதான் ஓகே அவனுக்கு கொடுத்த பிரைஸுக்கு வாங்கினதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் வரும், எல்லாமே தான் வரும். இல்லைன்னு யாருமே டினையும் பண்ண முடியாது. இப்போதைக்கு வேர்ட்ஸ் வந்து சர்க்கியோட கம்மியா இருக்கிற மாதிரி தான் ஆப்வியஸ்லி தெரியுது. ஏன்னா சர்க்கி வந்து அந்த டபுள் ஃபுட்டடா இருக்கிறதுனால அந்த க்ளோஸ் ஸ்பேசஸ்ல அழகா பால் கண்ட்ரோல் பண்ணி 2 ஃபுட்டையும் வச்சு லெஃப்ட் ஃபுட்லயும் பாஸ் போடுறான், ரைட் ஃபுட்லயும் பாஸ் போடுறான். கண்ணா பின்னான்னு ஆடிட்டு இருக்கான் சர்க்கி. அதுல வந்து எந்த சந்தேகமே கிடையாது. இஸ் ட்ரைங் டு ஃபைண்ட் ஆல் பாக்கெட்ஸ் ஆஃப் ஸ்பேசஸ். ஃபிளிக்ஸா இருக்கட்டும், பேக்கீலா இருக்கட்டும், ஜஸ்ட் ரோல் டவுன்ஸா இருக்கட்டும், இல்ல 2 மேன் எடுத்து பீட் பண்ணி அந்த டச் லைன்ல போய் கிராஸ் போடுறதா இருக்கட்டும். சர்க்கி இஸ் டூயிங் லிட்டரலி எவ்ரிதிங் ரைட் நவ. ஓகேவா? இஸ் லுக்கிங் லைக் a complete player already. அந்த மாதிரி இதுல வேர்ட்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் he's come to a team which is failing on all fronts. எல்லாருமே மிட்ஃபீல்டு, டிஃபென்ஸ், அட்டாக் எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டு இருக்கானுங்க. அவன் வந்துட்டு அவனும் வந்து ஓகே நம்மளும் வந்து இதுல என்னடா தனித்துவமா பண்ண முடியுங்கிற மாதிரி அவனும் ஃபெயில் ஆயிட்டு இருந்தான் ஒரு 3 மாசமா. சோ இப்போ வந்து ஐ திங்க் திஸ் கேம் வில் ப்ராப்பர்லி சி ஓகே வேர்ட்ஸ் வந்து நல்லா பண்றானா இல்லையா. ஃபர்ஸ்ட் கேம் அகைன்ஸ்ட் மேன் சிட்டில ஒரு 2-3 இடத்துல பால் எடுத்துட்டு ஓடும்போது பெர்னார்டோ சில்வா புல் டவுன் பண்ணி எல்லோ கார்டு வாங்கினா, இன்னொரு பிளேயரோட புல் டவுன் பண்ணி எல்லோ கார்டு வாங்கினா. பட் அது தவிர வந்து வேர்ட்ஸ் இந்த கேம்ல பார்க்கவே இல்லை. சோ இந்த கேம் ஃபைன். ஏன்னா அந்த கேரி நெவல் கூட சொல்லுவான், இவன் பாக்குறதுக்கு சின்ன குழந்தை மாதிரி இருக்கான்பா பிச்சில அப்படிமா வேர்ட்ஸை பார்த்து. அதனால ஃபைனலி ஒழுங்கா டெவலப் ஆகி வந்திருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ராட்ரி என்ன நிலைமையில் இருக்கான்னு எனக்கு தெரியல. இன்னும் ஃபுல் ஃபிட்னஸ் வரலையா, வந்துட்டானா? ஏன்னா போன கேம் நியூ காசல் கூடயுமே பார்த்து அவனால ரிகவரியில டக்குன்னு பண்ண முடியல. அவனை தாண்டி ஒருத்தனை போயிட்டானா ஐயோ ஓடிட்டானு சொல்லிட்டு பிடிச்சி எல்லோ கார்டு வாங்கினா இழுத்து. அந்த மாதிரி ராட்ரியோட இது இருக்குது. ஆனா பயங்கரமா ரூபன் டியாஸ் கம்ஸ் பேக் இன்டு தி லைன் அப். அதே மாதிரி மார்கேயி கம்ஸ் பேக் இன். மார்கேயி வந்து விளையாட முடியாது இந்த லீக் கப்ல.
அதே மாதிரி ரைட் பேக்ல நுனேஸ் ஆடுவான், லெஃப்ட் பேக்ல மேட் ஓரைலி தான் ஆடுவான்னு ஒரே நினைக்கிறேன். ஆடுவான். லாஸ்ட் 8 மேட்ச் வந்து 8 முன்னாடி ஆட வச்சான் பெப். அதான் 8 ஆடுவான்னு எனக்கு தோல. ஓரைலி தான் ஆடுவான்னு தோணுது. மிட்ஃபீல்ட்ல ராட்ரி, பெர்னார்டோ சில்வா அண்ட் ஃபோடன் ஆடுவானா, இல்ல ரெயின்டியர்ஸ் ஆட வைப்பாங்களா, இல்ல நிக்கோ கான்சாலஸ் வச்சுட்டு டபுள் பிவட்டுக்கு இது போவானா அப்படிங்கறது ஆப்ஷன்ஸ் நிறைய நிக்கோ இருக்கு. கொன்சாலஸ் ஆனா அப் டாப் கண்டிப்பா செமெனியோ லெஃப்ட், ஹாலண்ட் டாப் அண்ட் சர்க்கி ரைட். இதான் வந்து அவனோட லைனப்பா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஃபோடன் வில் கம் ஆஃப் த பெஞ்ச் தான். ஃபோடனுக்கு வந்து ஸ்டார்டிங் இல்ல பொசிஷன்ல இப்போதைக்கு லாஸ்ட் மேட்ச் வந்து அவன் என்ன பண்ணா, சர்க்கிய வந்து ஹாலண்டுக்கு பின்னாடி ஆட வச்சுட்டு செமனியோ ஐத்னூரின்னு போனான் விங்குக்கு. சோ அதுவுமே பண்ண சான்ஸ் இருக்கு அவன் இந்த மேட்ச். லைக் ஐத்னூரிய வந்து உங்க விங்ஸ் லைக் உங்க விங் பேக்ஸும் லைக் சஸ்பெக்ட் தான். லைக் யார் விங் பேக் ஸ்டார்ட் பண்ணுவான்னு தெரியல. லைக் சாரி ரைட் பேக் யார் ஸ்டார்ட் பண்ணுவான்னு தெரியல. அந்த இதை கொஞ்சம் டார்கெட் பண்றான் லிவர்பூல் வீக்னஸ். லிவர்பூல் லைனப் நீ எடுத்து பாத்தீங்கன்னா 1 வீக் ரெஸ்ட். சோ கொனாட்டே, வான் டைக், ஷோபஸ்லை தான் ரைட் பேக்கா ஆடணும் அண்ட் கர்கேஸ் லெஃப்ட் பேக்கா ஆடுவான். மிடில்ல வந்து கிராவன்பர்ச், மெக்காலிஸ்டர் அண்ட் வேர்ட்ஸ். மேல வந்துட்டு எக்கிடிகே, சாலா அண்ட் கேக்போ. இதான் வந்து லிவர்பூலோட லைனப்பாவும் இருக்கும். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அ வெரி வெரி ஹை ஆக்டேன் கேம். ஐ திங்க் வி வில் வின் இட் ஒரு 2-1 ஆர் 3-2 அந்த மாதிரி ஒரு லைனப்ல. ஐ மீன் ஸ்கோர் லைன்ல நாங்க வின் பண்ணுவோம்னு தோணுது. நீ என்ன நினைக்கிற? 3-1 சிட்டி. 3-1 சிட்டி. ஹாலண்ட் மேல ஃபுல் நம்பிக்கை வச்சுட்டு ஹாலண்ட் மேல ஃபுல் நம்பிக்கை. பிளஸ் மேன் சிட்டிஸ் டைட்டில் சார்ஜ் ஸ்டார்ட்ஸ் திஸ் சண்டே. ப்ராப்பர் டைட்டில் சார்ஜ். 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி 6 பாயிண்ட்ஸ் பிஹைண்ட்ல இருந்து கண்டினியூஸா 15 மேட்ச் 10 மேட்ச் ஜெயிச்சு டைட்டில் வச்சாங்களோ அதே ரிப்பீட் ஆக போகுது. ஹிஸ்டரி ரிப்பீட் ஆக போகுது. அப்படியே உங்களுக்கு செல்சிக்கு ஒரு ஃபேவரும் பண்ண போறாங்க. லிவர்பூல் டாப் 4 வந்து கீழே தள்ளி விட போறாங்க ஒரே மேட்ச்ல. ஒரே கதை 2 மாங்க மொத்தத்தையும் இறக்குறான். மக்களே, நீங்க பாக்குறவங்க எல்லாம் வந்து காமெண்ட்ஸ்ல போடுங்க இந்த 2 கேமே எந்த பக்கம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. சிட்டி வர்சஸ் லிவர்பூல் அண்ட் டாட்டனம் வர்சஸ் மேன் யுனைடெட்.